Hello, hi students. Welcome to our JAVK tutor channel. Today நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்க போறோம்னா children, sentence pattern, அதாவது sentence pattern and sentence making. ஓகேங்களா? நம்ம sentence pattern நம்ம ஆல்ரெடி, அதாவது sentence pattern எதில் வரும், எந்த கிளாஸஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துக்கு மேலே வரும். 6th 7th 6th to 12th வரும். ஓகேங்களா சில்ட்ரன்? அதனால் நீங்கள் 6th தான் ஸ்டார்ட் ஆகும் எஸ்விஓ பேட்டர்ன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ 7th 8th ஸ்டடீஸ் பண்ணுறவங்க நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். இப்போ 6th 5th to 6th போகிறவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன்னா என்ன அண்டு சென்டென்ஸ் மேக்கிங்னா என்ன, அப்படி சென்டென்ஸ் மேக்கிங்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு டுடே இன்றைக்கி லேர்ன் பண்ண போகிறேன். ஓகேங்களா சில்ட்ரன்? நீங்கள் பார்த்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் டாபிக்மா. இங்கே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சென்டென்ஸ் பேட்டர்ன்னா இப்போ நீங்கள் 6th உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. எப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது எந்த பேட்டர்னில் இருக்குது, அதாவது எஸ்விஓ பேட்டர்னா, எஸ்விஓ ப்ரிடிகேட், அது மாதிரி அந்த மாதிரி பேட்டர்னில் வருதா அப்படின்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கூட கொடுத்துருவாங்க. கொஸ்டின் சென்டென்ஸை கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, நீங்கள் சூஸ் பண்ணி அதை ரைட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அது சென்டென்ஸ் பேட்டர்ன். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா ஸ்டடீஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்டடீஸ்னால் உங்களுக்கு புக்ஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் சென்டென்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் மேக்கிங்னா அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறோம்ல, பேசணும் இல்லைங்களா இங்கிலீஷில், அப்போது அந்த சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணி பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த சென்டென்ஸ் மேக்கிங் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணலாம் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. சென்டென்ஸ் பேட்டர்னில் ஃபஸ்ட் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கணும்னா சப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ப் அண்டு ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்னு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க 6th to 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட்ன்றது எப்பயுமே வந்து ஒரு சென்டென்ஸ்னால் என்னது, சென்டென்ஸ் என்ன தெரியும் இல்லைங்களா? இப்போ ஐ ஆம் எ கேர்ள், ஷீ இஸ் அ டேலண்ட் கேர்ள், ஹீ இஸ் எ ஹேண்ட்ஸம் பாய், அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் தானே. இப்போ மை நேம் இஸ் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க தமிழில். சென்டென்ஸ்னால் என்ன தமிழில்? வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேர்டு, அதாவது வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது சென்டென்ஸு. ஓகேங்களா? லெட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறது வேர்ட்ஸ். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. ஏபிசிடி நம்ம பார்த்துருப்போம், லெட்டர்ஸ், அது லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஏபிசிடியை நம்ம எப்படி ஆப்பிள், எலிஃபேண்ட் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம ஜாயின் பண்ணுற வேர்ட்ஸை லிங்க் பண்ணுறோமோ அது வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ட்ஸை ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுறது என்னது, இட் இஸ் அன் ஆப்பிள், அந்த மாதிரி. இட் இஸ் எ பிக் ட்ரீ, அந்த மாதிரி. அதுதான் சென்டென்சஸ். ஓகேங்களா சில்ட்ரன்? இப்போ பார்த்துக்கோங்க. சப்ஜெக்டில் பாருங்கள் என்னென்ன ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வருது தான் சப்ஜெக்ட் என்னென்ன வருது பாருங்கள். ஐ வருதுங்களா, வி, யூ, தே, ஈ, ஷீ, இட், நேம்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சப்ஜெக்டில் வரும். நான் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன், ஃபியூ தான் கொடுத்துருக்கேன், நிறைய இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண நான் விரும்பலை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு இது சப்ஜெக்ட்னா என்ன, சப்ஜெக்ட்னா ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வர்றது தான் சப்ஜெக்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், வேர்ப்னா என்ன, நமக்கு லேர்ன் பண்ணியிருப்போமே, ஆல்ரெடி படிச்சிருப்போமே. வேர்ப்னா ஆக்ஷன் வேர்ட்னா என்னது, நம்ம செய்கிற ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு வேலையும் ஒர்க்கும் அது ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே நம்ம இங்கிலீஷில் வந்து கிராமரில் வேர்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஆப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்டை வந்து திங்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆப்ஜெக்ட்னா என்ன, ஒரு திங்ஸ் ஆர் பொருள் சொல்லுவாங்களா, திங்ஸ்ன்னு கூட யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்துக்கோங்க, இப்படி கூட யூஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் ஆர் திங்ஸ். இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஆப்ஜெக்ட்னா ஒரு பொருள். என்ன பொருள்? தட் இஸ் அ நான் லிவிங் திங்ஸ், உயிரி கிடையாது அதுக்கு இல்லைங்களா? அதுதான் நம்ம திங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆமாம் இல்லைங்களா? உயிருள்ள பொருட்களை எதுவுமே நம்ம திங்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? சொல்லவும் கூடாது. ஸோ
ஆப்ஜெக்ட்னா திங்ஸு, திங்ஸ்னாலும் திங்ஸ் தான், ரெண்டுக்கும் சேம் மீனிங் தான். நல்லா நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. திங்ஸ் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்னு மென்ஷன் அப்படி கூட வரும் உங்கள் புக்ஸில். ஆப்ஜெக்ட்னாலும் திங்ஸ் தான், திங்ஸ்னாலும் திங்ஸ் தான், அதாவது பொருள். ஓகேங்களா? பாருங்கள் என்னென்ன பொருள் பாருங்கள். பென்ன்றது நான் லிவிங் திங்ஸா, புக்கு, ட்ரீ, எரேசர், வால், இதெல்லாம் என்னது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நான் லிவிங் திங்ஸ் இட்ஸ் கால்டு ஆப்ஜெக்ட். ஓகே, இல்லைன்னா திங்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ சப்ஜெக்ட் நம்ம லேர்ன் பண்ணிட்டு சப்ஜெக்ட்னா எங்கே வரும், ஃபர்ஸ்ட்ல வரும். வேர்ப் எங்கே வரும், சென்டரில் வரும். ஆப்ஜெக்ட்னா எங்கே வரும், லாஸ்ட்ல வரும். இதுதான் வந்து பேட்டர்ன், சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஓகேங்களா சில்ட்ரன்? நீங்கள் பாருங்கள் எப்படி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள் என்ன இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ அப்படின்னு வருது. ஐன்றது எங்கே வந்திருக்கு பாருங்கள், ஃபர்ஸ்ட் தானே வந்திருக்கு. சென்டென்ஸ், இதுதான் சென்டென்சஸ், இதுதான் சென்டென்சஸ், இதுதான் சென்டென்ஸ். ஒரு வேர்டு, இப்போ இதெல்லாம் ஒரு வேர்டு. ஐன்றது ஒரு வேர்டு, பெயிண்ட்ன்றது ஒரு வேர்டு, தன்றது ஒரு வேர்டு, வால்ன்றது வேர்டு. இந்த வேர்டெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது கனெக்டிவ் வேர்ட்ஸ் இட்ஸ் கால்டு சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் ஐன்றது எங்கே வந்திருக்கு பாருங்கள், ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்கா. அப்போ இது என்னது, இது இங்கே என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐன்ற சப்ஜெக்ட் வந்திருக்குங்களா. ஃபஸ்ட்டு வர்றது எல்லாமே என்னது, இது சப்ஜெக்ட். எஸ் போட்டுக்கோங்க, சப்ஜெக்ட், எஸ் ஃபார் சப்ஜெக்ட். ஓகே. பெயிண்ட், பெயிண்ட்ன்றது என்னது, ஒரு வேர்ப் தானே, ஒரு ஆக்ஷன் வேர்டு தானேம்மா. பெயிண்ட் நம்ம தானே பண்ணுவோம். பெயிண்ட் பண்ணுறது, இப்போ செவத்தில் பெயிண்ட் பண்ணுறோம். இல்லை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ட்ராயிங் பண்ணுறீங்க, ட்ராயிங் பண்ணி பெயிண்ட் பண்ணுறீங்க. இது யார் பண்ணுறது, உங்களுடைய ஹேண்ட்ஸை வச்சு தான் யூஸ் பண்ணுறீங்க. அது ஆக்ஷன் வேர்டு தானே. ஸோ அதுதான் வேர்புன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷு கிராமரில் வேர்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், த வால். இது பாருங்கள், இது பெயிண்ட்ன்றது ஃபஸ்ட்டு வேர்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்துச்சு, சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது வருது வேர்ப். ஓகேங்களா? சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது வருமே வேர்ப் தான் வரும், வேறு எதுவும் வராது. ஓகேங்களா? லைக் திஸ் இஸ் அ பேசிக்ஸு. இன்னும் நீங்கள் எலாபரேட்டாக போனீங்கன்னா இதுக்கு பிஃபோர் வந்து வில் வரும், இல்லை ஹேவ் வரும், ஹேட் வரும், ஆஸ், இதெல்லாம் வரும். உங்களுக்கு இப்போ நான் கன்ஃபியூஸ் பண்ண விடல. உங்களுக்கு பேசிக்ஸ் கொடுத்து சொல்கிறேன். உங்களுக்கு பேசிக்ஸை மட்டும் நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் இயர் ஆஃப்டர் உள்ள நம்ம இன்க்ளூட் உள்ள என்டர்ஃபர் ஆகும்போது இன்னும் எலாபரேட்டாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், வால். வால்ன்றது என்னது, தட் இது சுவர். நம்ம சுவர் சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீட்டில் இருக்கு இல்லைங்களா. சுவரில் நம்ம என்னென்ன பண்ணுவோம், ஃபோட்டோஸ் ஹேங் பண்ணுவோம். ஆமாவா இல்லைங்க, நல்ல ஸ்டில்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதான் வாலு. ஓகே, வால். அப்போ த வால் அப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். த வால் நம்ம எழுதக்கூடாது. ஓகேங்களா? த வால். ஓகே, அப்போ இது என்ன வரும் உங்களுக்கு, த வால் இஸ் த ஆப்ஜெக்ட். இப்போ வால்ன்றது என்னது, வால்ன்றது ஒரு நான் லிவிங் திங்ஸ். ஓகே, த வால். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன பேட்டர்னில் இது இருக்குது பார்த்தீங்கன்னா, எஸ் வி அண்ட் ஓ பேட்டர்னில் இருக்குது. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா சில்ட்ரன்? இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் ரிலேட்டடாக இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. எஸ்பிஓ, ஓபி, எஸ்பிஓ, ஐஓ, நிறைய கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் அதை ஃபைண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஃபைண்ட் அவுட் பண்ணி நீ சூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள், தேன்றது எங்கே வருது, எங்கே வரும், ஃபர்ஸ்ட்டில் வருது. அப்போ வந்துச்சுன்னா என்ன வரும், சப்ஜெக்ட். கண்ணை மூடி போட்டுருங்க, அவ்வளோதான். க்ளோஸ் யூ ஐஸ், அவ்வளோதான். கண்ணை மூடிட்டு இது ஃபஸ்ட்டு வருது சப்ஜெக்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீட்டுன்றது என்னது, சாப்பிட்றது இல்லைங்களா. அப்போ இது யார் பண்ணுறோம், ஹீட் பண்ணுறது நம்ம தான் ஹீட் பண்ணுறோம். நம்மளுடைய ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் ஹீட் பண்ணுறோம், சாப்பிட்றோம். ஓகேங்களா? அது ஆக்ஷன் வேர்டு இல்லையா, அப்போ இட்ஸ் கால்டு ஆக்ஷன் வேர்ட். ஸோ இது கிராமட்டிக்கலாக, அது கிராமரில் நம்ம என்ன சொல்லுவோம், வேர்புன்னு சொல்லுவோம். வேர்ப், VERB, வேர்ப். ஓகேங்களா? அப்போ ஈட்ன்றது வேர்ப். பிரேக்ஃபாஸ்ட்ன்றது என்னது, இதுக்கு உயிர் இருக்கா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதை நம்ம சாப்பிட்டா தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும் இல்லைங்களா. பிரேக்ஃபாஸ்ட் என்னது, காலை சாப்பாடு, காலை உணவுன்னு சொல்லுவாங்க. இந்த காலை உணவு நம்ம சாப்பிடுமே தவிர அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை போய் நம்ம சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் நம்மள சாப்பிடுமா, முடியாது. ஏன்னா அது உயிர் கிடையாது, ஒரு ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லைங்களா பிரேக்ஃபாஸ்ட். அப்போ அது ஆப்ஜெக்ட், அது ஒன்றுமே இல்லை, ஒரு திங்ஸ் தானே அது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இது என்ன பேட்டர்னில் இருக்குது, திஸ் ஆல்சோ SVO பேட்டர்னில் இருக்குது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்கள்,
சென்டென்ஸ் பேட்டர்னா இதுதான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சென்டென்ஸ் பண்ண கிளியராக புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, சென்டென்ஸ் மேக்கிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தரோட இப்போ யூ ஹாவ் டு டாக் டு அதர்ஸ். இப்படி இங்கிலீஷ் பேச போகிறேன் அப்படின்னு பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கன்ஃபார்மாக கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ணுவோம், தப்பாக இருக்குமா இல்லை கரெக்டாக இருக்குமா நமக்கே ஒரு டவுட் வந்துடும். ஆமாம் தானுங்களா? ஸோ எதுக்கு டவுட் வருதுன்னா, ஃபஸ்ட்டு பேசிக்ஸை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. சென்டென்ஸ் மேக்கிங் என்ன? இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், நெக்ஸ்ட்டு வேர்ப் வரணும், லாஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வரணும். இதுதான் சென்டென்ஸ் மேக்கிங். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பேசும்போது பெயிண்ட்டு த வாலு, பெயிண்ட் வால் அப்படின்னு படிப்பீங்க. பெயிண்ட்டு வால், பெயிண்ட் வால் அப்படின்னு படிப்பீங்க. அப்போ தட் இஸ் அ ராங் இல்லையா? அப்போ என்ன ஒரு ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணணும்? சப்ஜெக்ட் யார் பெயிண்ட் பண்ணுறதாங்க? நீ பண்ணுறியா இல்லைனா ஐ ஆர் யூ அதை மென்ஷன் பண்ணும்ல. அப்போ நீங்கள் ஐன்றது மென்ஷன், ஐ பெயிண்ட் நான் பெயிண்ட் பண்ணுறேன். இப்படி என்ன எதுங்க பெயிண்ட் பண்ணுறேன்? த வால், நான் வால்க்கு என்ன பண்ணுறேன்? பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி SVO இந்த பேட்டர்னில் இந்த சென்டென்ஸ் நீ மேக் பண்ணாதான் அது கரெக்டான ஒரு கம்யூனிகேட் பண்ண முடியும் அடுத்தரோட பேசும்போது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப நமக்கு ஸ்போக்கன் கூட யூஸ் ஆகும். ஸ்போக்கன்னா என்ன? நம்ம ஒருத்தர் கூட பேசுறது தான். இங்கிலீஷ் நான் ஸ்கில்ஸ், இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை சொல்கிறது. ஓகேங்களா? உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சென்டென்ஸ் பேட்டர்ன்னா இது வந்து ரிலேட்டடாக அவங்க கொஸ்டின்ஸ் பேப்பரில் ஆஸ்க் பண்ணுவாங்க 6th to 12th. ஓகேங்களா? சென்டென்ஸ் மேக்கிங் நான் அட்வான்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தப்பாக பேசாமல் இங்கிலீஷு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வர மாதிரியும், நெக்ஸ்ட்டு வேர்ப் வர மாதிரியும், அண்ட் தென் ஆப்ஜெக்ட் வர மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் பேசுங்க. ஒருத்தர் பேசுங்க, தப்பாக கூட பேசுங்க. ஆனால் இந்த சென்டென்ஸை மட்டும் மேக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போடணும். சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், மேக்ஸிமம் இதுதான் வரும். இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு நான் பேசிக்ஸ் கொடுக்குறதுனால இதோடு நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேங்களா சில்ட்ரன்? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டூட் திஸ் டாபிக், சென்டென்ஸ் பேட்டர்ன் அண்ட் சென்டென்ஸ் மேக்கிங். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ சில்ட்ரன்.